الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய ஈருலக வாழ்வையும் மனமானதாகவும் நலவுகள் நிறைந்தவைகளாகவும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று முதல் கண் அல்லாஹுவை பிரார்த்தித்து கொண்டவனாக நான் வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. நாங்கள் சென்ற வாரமும் இதே ஆயத்தை ஓதி ஒரு சில கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். இந்த ஆயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். நீங்கள் மக்களுக்கு நலவை ஏவிக்கொண்டிருக்கிறீர்கள். நலவை ஏவுவது என்பது ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம், ஒரு நல்ல கர்மம். நம் அனைவரும் செய்ய வேண்டியவைகள், நல்லவைகளை மக்களுக்கு மத்தியில் பரத்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதே சந்தர்ப்பத்தில் எங்களை நாங்கள் மறந்துவிடவும் கூடாது. வஅன்தும் தத்லூனல் கிதாப், அப்படி மறந்த நிலையில் மற்றவர்களுக்கு நல்லவைகளை சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நிலைகளை சந்திப்பார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர்களுடைய சொல்லும் செயலும் முரண்பட்டால் எப்படிப்பட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் எப்படி நடத்தாட்டப்படுவார்கள் என்பது சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் எப்படி ஏவுகின்றீர்கள் நல்லவைகளை கொண்டு, ஆனால் அவைகளை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள். அறிவுக்கு எப்பொழுதுமே செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அறிவுக்கு எப்பொழுதுமே செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அறிவும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் அடிப்படை. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தினூடாக யூத சகோதரர்களை பார்த்து, இந்த ஆயத்து இறங்கி இருந்தாலும் கூட இது அனைவருக்கும் பொதுவான ஆயத்து, அனைவருக்கும் பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடிய ஆயத்து. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்டவர்களை எச்சரிக்கை செய்திருக்கிறான். அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா உரீது அன் உகாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் என்று ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஆயத்தும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கள் அவைகளை பற்றி சென்ற வாரம் படித்தோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்று நாங்கள் படிக்க இருக்கின்ற பாடம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில் இருப்பவைகளைத்தான் நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் எவைகளையெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோமோ, எவைகளையெல்லாம் பற்றி மக்களுக்கு சொல்லுகின்றோமோ, அவைகளை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் துணை புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். நான் சென்ற வாரம் ஞாபகப்படுத்தியது போன்று ஒருவர் ஒருவருக்கு துஆ செய்து கொள்வோம். யா அல்லாஹ், கற்றுக்கொண்டவைகளையும் பேசக்கூடியவைகளையும் மக்களுக்கு நன்மையை கொண்டு ஏவக்கூடிய அந்த நன்மையான கர்மங்களையும், எந்த பாவத்தை விட்டு மக்களை தடுக்கின்றோமோ அந்த பாவத்தை விட்டும் என்னையும் என்னை சார்ந்தோரையும் இதை எனக்கு சொல்லித் தந்தவரையும் பாதுகாத்து விடுவாயாக, நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று சொல்லி ஒருவருக்கொருவர் துஆ செய்து கொண்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களை மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், குறிப்பாக மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பேசக்கூடியவர்கள், மக்களுக்கு மத்தியில் நன்மையை கொண்டேவக்கூடியவர்கள், மக்களுக்கு பாவங்களை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்கள், ஹுத்பா பிரசங்கங்கள் செய்யக்கூடியவர்கள், இது மாதிரியான நிகழ்ச்சிகளினூடாக மக்களை பார்த்து விழித்து பேசக்கூடியவர்கள், அது யூடியூப் சேனலாக இருக்க முடியும்,
அது ஏதோ ஒரு அடிப்படையில் மக்களுக்கு நல்லவைகளை சொல்லக்கூடியவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இந்த ஆயத்தினுடைய வெளித்தோட்டம், வெளிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய சொல்லும் செயலும் உண்டாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயத்து சொல்லுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் முஃபஸ்ஸரீன்கள், முஹத்திஸீன்கள், உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இன்னும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட கருத்து தான் சொல்லும் செயலும் உண்டாக இருக்க வேண்டும். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது மிக விரிவான விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல கவிஞர்களுடைய கவிகளை ஒன்று திரட்டியிருக்கிறார்கள். இதை பற்றியான கவிகளை ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள். தபீபுன் யுதாவின் நாஸ வஹுவ கலீலுன் ஃபகைஃப லிதபீபின் மரீதின் அய்யுஆலிஜ அன்னாஸ. மக்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய, மக்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு நோயாளி, அவரே நோயாளியாக இருக்கிறார். அவர் எப்படி ஒரு நோயாளியான வைத்தியர் மக்களுக்கு வைத்தியம் செய்ய முடியும்? அவருடைய வைத்தியமே அவருக்கு பிரதிபலிக்கவில்லை. அவருடைய ட்ரீட்மெண்ட், அவர் செய்த அந்த அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கே என்ன செய்யல, பிரதிபலிக்கவில்லை. அப்படியான ஒரு டாக்டர், அப்படியான ஒரு வைத்தியர் இன்னும் ஒரு நோயாளிக்கு போய் வைத்தியம் செய்தால் எப்படி இருக்கும்? தபீபு யுதாவின் நாஸ வஹுவ கலீலுன் ஃபகைஃப லிதபீபின் மரீதின் அய்யுஆலிஜ அன்னாஸ. சுப்ஹானல்லாஹ். அதனால் தயவு செஞ்சு அன்புக்குரியவர்களே, இதை பற்றி மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது, மிக அறிவாக பேசப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு மத்தியில் நலவை கொண்டு ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அவர்களுக்கு முன்னால் எழும்பி நின்று ஒரு கவி படித்தார். غير تقي يأمر الناس بالتقى طبيب يداوي والطبيب مريض. சுப்ஹான் அல்லாஹ். இறையச்சமற்ற ஒருவர் இறையச்சத்தை பற்றி மக்களுக்கு உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார். وغير تقي يأمر الناس بالتقى. சுப்ஹானல்லாஹ். இது அந்த காலத்தில் இமாம் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்தும் அந்த காலத்தில் மக்கள் விமர்சித்திருக்கிறார்கள். விமர்சனத்தை விட்டும் யாரும் விதிவிலக்கில்லை. சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விமர்சிப்பதற்கே படைத்திருக்கிறான். ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. யார் எதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டார்களோ அது அவர்களுக்கு லேசாக இருக்கும், அதற்கு அவருக்கு நேரமும் கிடைக்கும், அது அவர்களுடைய கைகண்ட கலையாக இருக்கும். இது எல்லா காலத்திலேயும் உள்ளது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்காதவர்களா? அல்லாஹ்வை விமர்சிக்காதவர்களா? குர்ஆனை விமர்சிக்காதவர்களா? விமர்சனம் என்பது அது இயல்பு. அதற்கு யாரை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌபாவை நசீபாக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு மனிதர் எழும்பி சொன்னார், வகைரு தகியின் யஅமுருன் நாஸ பித்துகா. இறையச்சமே இல்லாத ஒரு மனிதர் மக்களுக்கு இறையச்சத்தை கொண்டு, தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொண்டிருக்கிறார், ஏவிக்கொண்டிருக்கிறார். தபீபு யுதாவி வத்தபீபு மரீதுன். டாக்டரே நோயாளி, ஆனால் அவர் மக்களுக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களுக்கு சொன்னார், அவருக்கு சொல்லல, பதில் சொல்லல. அவர் சொன்னார், மக்களை பார்த்து சொன்னார், இஅமல் பிஇல்மி. நான் சொல்லித் தருவதை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள். வ இன் கஸர்து ஃபி அமலி. என்னுடைய செயல்பாட்டில் அமல்ல நான் குறை செய்து கொண்டிருந்தாலும், என்னுடைய அமல் குறைபாடுள்ளதாக இருந்தாலும், நான் சொல்லக்கூடியவைகளை எடுத்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏன் காரணம் தெரியுமா? யன்ஃபஉக இல்மி. என்னுடைய இல்மு உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கும். வலா யதுர்ருக தக்ஸீரி. என்னுடைய குறைபாடுகள் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். இஅமல் பிஇல்மி. என்னுடைய இல்மை கொண்டு நான் எந்த இல்மை உங்களுக்கு சொல்லித்தாரேனோ இதனை எடுத்து நீங்கள் நடவுங்கள், அமல் செய்யுங்கள். என்னுடைய இல்முக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுங்கள். வ இன் கஸர்து ஃபி அமலி.
என்னுடைய அமல்ல குறைபாடுகள் இருந்தாலும் சரி. ஏன் தெரியுமா காரணம்? யன்ஃபஉக இல்மி, நான் சொன்னதை கொண்டு நீங்கள் அமல் செய்தால் அது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனம் கிடைக்கும். ஆனால் என்னுடைய குறைபாடுகள் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இப்படியான கருத்துகள் அந்த காலத்திலிருந்தே பேசப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் இப்படியாக பல உலமாக்கள் இன்னும் எழுதியிருக்கிறாங்க. இமாம் ஹதரத் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸஃப்த துகா ஹத்தா கஅன்னக து தகியின், நீங்களோ பெரியொரு தக்வாதாரியை போல, பெரியொரு முத்தகியை போல, நீங்களும் ஒரு நல்ல ஒரு மனிதரை போல மக்களுக்கு தக்வாவை, இறையச்சத்தை, வாழ்க்கையை மக்களுக்கு நீங்கள் வர்ணித்து காட்டுறீங்க, மக்களுக்கு சொல்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். வஸஃப்த துகா ஹத்தா கஅன்னக து தகியின், மக்களுக்கு தக்வாவை நீங்கள் வர்ணிக்கிறீங்க. இப்படித்தான் வாழணும், இதுதான் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, உலகத்துடைய பற்றற்ற தன்மை. சுப்ஹானல்லாஹ். இப்படியெல்லாம் மக்களுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கையை பார்த்தா வரீஹுல் ஹதாயா மின் சியாபிக தஸ்தலிஹு, பாவத்தினுடைய வாடை, பாவத்தினுடைய வாசம், பாவத்தினுடைய துருவாடைகள் உங்களுடைய ஆடைகளில் இருந்து அப்படியே பிரஸ்தாபித்து கொண்டிருக்கிறது, வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இவைகள் எல்லாம் உலமாக்கள் எழுதி வைத்தவைகள். உண்மையாகவே இவைகள் நடக்கத்தான் செய்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர், இப்படியான ஒரு நிலையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இது குறிப்பாக சொல்ல போனால் 2 பகுதி. ஒன்று, பேசக்கூடியவர்களுக்கான சில ஹதீஸுகள், சில ஆயத்துக்கள், சில கட்டளைகள் இருக்கிறது. அவர்கள் பேசக்கூடியவைகளை கேட்கக்கூடியவர்களுக்கான சில கட்டளைகள், சில இதுகள் இருக்கிறது. அப்படித்தான் கணவனுக்குரிய ஆயத்தை கணவன் ஓத வேண்டும், மனைவிக்குரிய ஆயத்தை மனைவி ஓத வேண்டும், பெற்றோருடைய ஆயத்தை பெற்றோர்கள் ஓத வேண்டும், குழந்தைகளுடைய ஆயத்தை குழந்தைகள் ஓத வேண்டும், மாணவனுடைய ஆயத்து மாணவனுக்கு, ஆசிரியர்களுடைய ஆயத்து ஆசிரியர்களுக்கு. ஆனால் இந்த உலகத்தில் இப்போ நடக்கிறது என்ன தெரியுமா? எல்லாரும் மாற்றி ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. கணவனுக்கு இறங்கப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் மனைவிக்கு தெரியும், மனைவிக்கு இறங்கப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் கணவனுக்கு தெரியும். பிச்சைக்காரனுக்குரிய ஆயத்து பணக்காரனுக்கு தெரியும், பணக்காரனுக்குரிய ஆயத்து பிச்சைக்காரனுக்கு தெரியும். உலமாக்களுக்கு இறங்கின ஆயத்து பொதுமக்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்குரிய ஆயத்து உலமாக்களுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். ஒவ்வொருவரும் எனக்கென்ன சட்டம், எனக்கென்ன ஆயத்து, எனக்கென்ன அல்லாஹுடைய கட்டளை என்பதை மட்டும் புரிந்து கொண்டு நான் செய்ய வேண்டியவைகளை நான் செய்வேன் என்ற நிலைப்பாட்டை நானும் நீங்களும் எடுத்தால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகம் சாந்தி அடைந்துவிடும், உலகம் அமைதி அடைந்துவிடும், உலகம் நிம்மதியாக இருக்கும். சோசியல் மீடியாவில் போடுறதுக்கு கொண்டுமே இருக்க மாட்டாது. ஒவ்வொருவரும் தன்னுடையது, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு நல்லவைகளை மக்களுக்கு மத்தியில் பேசுவீர்கள் என்றிருந்தால், இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதாக உலமாக்கள் இங்கே எழுதியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக ரூஹுல் மஆனியினுடைய ஒரு கருத்தையும் தஃப்ஸீர் குர்துபியினுடைய ஒரு கருத்தையும் இந்த இடத்தில் உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் முஃப்தி தகி என்னுடைய தந்தை முஃப்தி ஷஃபி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மஆரிஃபுல் குர்ஆன் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளும் இந்த ஆயத்துக்கு யாரும் அர்த்தம் எடுத்துவிடக்கூடாது. அவர்களோட தலையங்கம் போட்டிருக்கிறாங்க, பாவிகள் நன்மைகளை கொண்டு ஏவக்கூடாதா, பாவிகள் நன்மைகளை கொண்டு ஏவக்கூடாதா, அல்லது பாவிகள் உபன்யாசம் செய்யக்கூடாதா, பாவிகள் ஹுத்பா ஓத முடியாதா? சுப்ஹானல்லாஹ். பாவி என்று சொன்னால் பகிரங்கமான பாவம் அல்ல, அவரிடத்தில் பாவம் இருக்கிறது, யாருக்கும் தெரியாது, அவருடைய ரகசியமான பாவங்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி பேசக்கூடாதா என்ற கருத்தை பற்றி பேசும் பொழுது அவர்கள் ரூஹுல் மஆனியினுடைய ஒரு கருத்தை மிக அழகாக இங்கே குறிப்பிட்டு, அதாவது நன்மையை கொண்டு ஏவுவது என்பது ஒரு இபாதத்து, ஏவப்பட்டதை எடுத்து நடப்பது என்பது இன்னும் ஒரு இபாதத்து. ஒரு இபாதத்தை விடுவதின் காரணமாக இன்னும் ஒரு இபாதத்து இல்லாமல் போக முடியாது. நன்மையை கொண்டு ஏவுகிறாரு, ஆனால் அதை எடுத்து நடக்க இல்லை என்பது ஒரு குத்தம். ஆனால்
நன்மையை கொண்டு ஏவினார் என்பது ஒரு நன்மையான கர்மம். இது விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்மையை கொண்டு ஏவுவது ஒரு கடமையை விடுவதின் காரணமாக மற்ற கடமை இல்லாமல் போவது என்ற அர்த்தம் கிடையாது. உதாரணமாக, ஒருத்தருக்கு தொழுகை இல்லை, நாங்கள் ரமதானுடைய காலத்தில் பார்க்கலாம், தொழமாட்டாங்க. தொழுகை என்பது அலர்ஜிக், தொழுகைக்காக வேண்டி வரமாட்டார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுது, சுன்னா சொல்லுது, மார்க்கம் சொல்லுது, மா பைனல் குஃப்ரி வல் இஸ்லாமி இல்லா தர்க்கு ஸலா, இறை நிராகரிப்புக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலுள்ள வித்தியாசமே தொழுகைதான் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தீனுடைய தூண்கள்ல ஒரு தூண் தொழுகை என்று சொல்லுகிறது. ஆனால் தொழாதவனுக்கு நோன்பு பிடிக்கலாமான்னு கேட்டால் கட்டாயம் பிடிக்கத்தான் வேண்டும், கட்டாயம் பிடிக்கத்தான் வேண்டும். தொழுகையை விட்டதின் காரணமாக நோன்பு விடுபடும் என்ற அர்த்தம் இல்லை. நோன்பு பிடிக்க வேண்டும், தொழ வேண்டும், ஆனால் அவர் தொழ இல்லை. இதே மாதிரி ஒரு பாவத்தை செய்வதின் காரணமாக மற்ற பாவம் இல்லாமல் போரென்ற அர்த்தம் எடுக்க வேண்டாம் என்ற கருத்தை இமாம் முஃப்தி ஷஃபி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மஆரிஃபுல் குர்ஆனில் ரூஹுல் மஆனியை ஆதாரம் காட்டி எழுதியிருக்கின்றார்கள். இதே போல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் ஒரு கருத்தை இங்கே எழுதியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மிகவும் அழகான ஒரு கருத்து. அதாவது எங்களுக்கு தெரியும், ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்களில் ஒரு மிகப்பெரிய மனிதர், சஹாபாக்களுக்கு பிறகு வாழ்ந்த மனிதர்களில் ஒரு மிக முக்கியமான மனிதர். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் எப்பயுமே மிஷ்காத்துன் நுபுவா, நபித்துவத்தினுடைய, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை போன்ற முத்தான வார்த்தைகள். சில சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிவிடும், இது ஹதீஸாக இருக்குமோ தெரியாது என்று சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் மக்களுக்கு உபன்யாசம் செய்யக்கூடிய, மக்களை விழிக்கக்கூடிய, மக்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய, நசீஹத்து செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் தான் ஹஜ்ரத் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த இடத்தில் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். இதை பற்றி எழுதும் பொழுது ஏன் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வார்த்தைகளில் வைத்தான் என்பதை பற்றி பேசும் பொழுது உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அவர்களுடைய தாய் ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டில் இருந்த ஒரு ஹெல்ப்பர், ஒரு அடிமை பெண். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஒரு அடிமை பெண்ணாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு அடிமைக்கு பிறந்த குழந்தை தான் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த குழந்தையினுடைய சிறு பிராயத்தில் பச்சிலன் பாலகனாக கை குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஹஜ்ரத் ஹஸன் பஸ்ரி அவர்களை சுமந்து கொண்டு அவருடைய தாயார் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டு வேலைக்கு, அந்த வீட்டினுடைய பணிக்காக வேண்டி. அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தையை வைத்துவிட்டு ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி வெளியே போனாங்க. வெளியே போன தாய் வருவதற்கு லேட் ஆகிவிட்டார், கொஞ்சம் தாமதமாகி விட்டது. குழந்தை அழ ஆரம்பித்து விட்டது. குழந்தையை அறமுடிக்க முடியல, குழந்தையை சமாளிக்க முடியல. அந்த குழந்தை பசி பிடித்து அழுது கொண்டிருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன தெரியுமா செஞ்சா, அந்த புள்ளைய அரவணைப்பதற்காக வேண்டி, அந்த புள்ளையை சமாளிப்பதற்காக வேண்டி, அந்த புள்ளையினுடைய பசியை அடக்குவதற்காக வேண்டி தன்னுடைய மார்பை அந்த குழந்தையினுடைய வாயிலை வைத்து பால் ஊட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். உம்மஹாத்துல் முஃமினீனுடைய மார்பில் பால் குடித்த குழந்தை, பால் இல்லை, உம்மஹாத்துல் முஃமினீனுடைய மார்பு வாயில பட்டதனுடைய பரக்கத்தால் இந்த பாக்கியம் கிடைத்தது என்ற கருத்தை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் யோசிக்க வேண்டும், தாய்மார்களே, சகோதரிகளே, பாலூட்டுவது என்பது எப்படிப்பட்டது? நாங்கள் பாலை மட்டும் ஊற்ற இல்லை, ஈமானிய உணர்வுகளையும் சேர்த்து ஊட்டுகின்றோம், பண்பாட்டையும் சேர்த்துத்தான் அந்த பிள்ளைக்கு பாலாக ஊட்டுகின்றோம், உணர்வுகளையும் சேர்த்துத்தான் அந்த பாலை பிள்ளைக்கு ஊட்டுகின்றோம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. வஹர்ரம்னா அலைஹில் மராதி', ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனுடைய வீட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏனைய தாய்மார்களுடைய பாலூட்டக்கூடிய தாய்மார்களுடைய பாலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சுப்ஹானல்லாஹ்,
அது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசுவோம். ஏன் அல்லாஹ் ஹராமாக்கினான்? குழந்தை பசிப்பிடித்து அழுகுது, சட்டமாக அல்லாஹ், அது ஹராம் என்ற சட்டம் அல்ல. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பச்சிலன் பாலகனாக இருக்கும் பொழுதே அந்த பாலை குடிக்க மறுத்து விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள். இல்லை, குடிக்க மாட்டேன். ஏன்? நபியாக வர இருக்கிற ஒருவர் எப்படி ஏகத்துவமற்ற, ஏகத்துவ உணர்வுகளற்ற ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிக்க முடியும் என்ற சர்ச்சைகள் எல்லாம் அதுக்கு பின்னால் வரத்தான் செய்யும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் ஹசன் பஸ்ரியை பற்றி தனியே பேச வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் சீரா என்ற தலையங்கத்தில் நாங்கள் உரையாடுவோம். ஒவ்வொரு சஹாபாக்களை பற்றியும் அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்களை பற்றியும். அதில் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மக்களுக்கு உபன்யாசம் செய்யக்கூடிய ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் முத்தர்ரஃப் பின் அப்துல்லா. அவர்களை பார்த்து சொன்னார்கள், அஸ்ஹாபக், உங்களுடைய சஹாக்கள் அஸ்ஹாபுகளுக்கு நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லுங்களேன் என்றார். மக்களுக்கு புத்தி சொல்லுங்களேன், மக்களுக்கு நல்லதை சொல்லுங்களேன் என்று சொல்லி அவரை மக்களுக்கு நல்லவை சொல்லும்படியாக ஏவினார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இன்னி அஹாஃபு அன் அகூல மா லா அஃஅல், நான் எதை செய்கிற இல்லையோ இதை மக்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு சொல்ல முடியாது, எனக்கு பயமாக இருக்குது. அத்தஅமுரூன அன்னாஸ பில் பிர், குர்ஆன் அப்படியெல்லாம் சொல்லி இருக்குது. லிம தகூலூன மா லா தஃஅலூன், கபர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். இப்படியாக இருக்கும் பொழுது நான் வாழ்க்கையில் எடுத்து நடக்காதவைகளை மக்களுக்கு சொல்ல பயமாக இருக்குது என்று சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக, அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக. வ ஐயுனா யஃஅலு மா யகூல், நாங்கள் சொல்லுவதையெல்லாம் யாருக்குத்தான் செய்ய முடியும்? வ ஐயுனா யஃஅலு மா யகூல், யாருக்குத்தான் சொல்லுவதையெல்லாம் செய்ய முடியும்? மனிதர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லப்பட்டவைகளிலிருந்து நல்லதை எடுத்து நடவுங்கள். ஃபத்தபிஉ அஹ்ஸன மா உன்ஸில இலைக்கும், இறக்கி வைக்கப்பட்டது எல்லாமே குர்ஆன் பரிசுத்தமானது. அல்லாஹ் அதிலிருந்து நல்லது எடுத்து அமல் செய்யப்பா. ஐயுனா, யாருக்கு ஏலும், ஐயுனா யஃஅலு மா யகூல் வயபுத்து ஷைத்தானு அன்னஹு கத் லஃபர பிஹாதா. இதுவும் ஷைத்தானுடைய ஒரு உணர்வு. இதை கொண்டு ஷைத்தான் மிகைத்து விட விரும்புகின்றான். இல்லாதவைகளை நீ சொல்லாதே, எப்படி சொல்ல போறாய், அது அதாபுக்குரிய செயல் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஷைத்தான் தூண்டிவிட்டால் உலகத்தில் நன்மையை ஏவக்கூடிய, பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடிய யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். ஷைத்தான் மிகைத்து விடுவான். அதுதான் ஷைத்தானுடைய புத்து, ஷைத்தானுடைய ஆசையாகவும் இருக்கிறது. வயபுத்து ஷைத்தானு அன்னஹு கத் லஃபர பிஹாதா ஃபலம் யஅமுர் அஹதும் பின் மஅரூஃபின் வலம் யன்ஹா அனில் முன்கர். அப்போ உலகத்தில் கியாமத்து வரைக்கும் யாரும் நன்மையை கொண்டு ஏவவும் மாட்டார்கள், பாவத்தை விட்டும் தடுக்கவும் மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு வரலாறு, அவருடைய ஒரு குறிப்பு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லவ் கானல் மர்உ லா யஅமுரு பில் மஅரூஃப் வலா யன்ஹா அனில் முன்கர் ஹத்தா லா யகூன ஃபீஹி ஷைஉன் மா அமர அஹதும் பிமஅரூஃபின் வலா நஹா அன் முன்கரின் வகால மாலிகுன் வகத் ஸதக மன் தல்லதி லைஸ ஃபீஹி ஷைஉன். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இதை ரெண்டாக பிரித்து பாருங்கள். நன்மையை கொண்டு ஏவுதல், மக்களுக்கு நல்லதை சொல்லுவது என்பது ஒன்று, அதனை எடுத்து நடப்பது என்று இன்னும் ஒன்று. இதில் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி, அந்த சொத்தம், அந்த பயான், அந்த கருத்து மக்களுக்கு மத்தியில் வாழும். சுப்ஹானல்லாஹ். ஈடுபடும். மக்கள் அதை எடுத்து நடப்பார்கள். மக்களுக்கு மத்தியில் அது பெரிய தாக்கத்தை செலுத்தும். சுப்ஹானல்லாஹ். ஆனால் எப்பொழுது சொல்லும் செயலும் முரணாகுமோ அப்பொழுதும் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் நல்லதை அவர்களுக்கு அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியங்களையும் அமலையும் கொடுப்பான். நிச்சயமாக ஒருவருடைய இல்மை கொண்டு, ஒருவருடைய புத்திமதிகளை கொண்டு யாரெல்லாம் நல்லமல் செய்வார்களோ அவர்கள் நிச்சயமாக துஆவும் செய்யத்தான் செய்வார்கள். அவர்கள் நல்லவைகளுக்காக வேண்டி துஆவும் செய்யத்தான் செய்வார்கள்.
அவருடைய நலவுக்கு இவர் காரணமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களையும் பொருந்திக் கொள்வார்கள். அதனால் மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த விடயத்தை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொதுமக்களாகிய நீங்கள், சாதாரண மக்களாகிய மக்கள் என்ன செய்ய வேண்டும், நல்லவைகளை பேசக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரவர்களுக்குரிய ஆயத்துக்களையும் குர்ஆனையும் ஓதி ஹதீஸையும் படித்து அவர்கள் செய்து கொள்ளட்டும். கியாமத்துடைய நாளையில் கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன். கியாமத்துடைய நாளையில் ஒரு சிலரை நரகத்தில் மக்கள் காண்பார்கள். சுவர்க்கவாதிகள் கேட்பார்கள், உங்களால் தானே நாங்கள் இங்கே வந்தோம் உண்டுவாங்க, நீங்கள் எப்படி நரகத்துக்கு போய்த்தீங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சென்ற வாரம் ஞாபகப்படுத்தினேன், நாங்கள் உங்களுக்கு நலவை சொன்னோம், அந்த நலவுகளை செய்து நீங்கள் சுவர்க்கத்துக்கு வந்துட்டீங்க, நாங்கள் அதை எடுத்து நடக்காதின் காரணமாக நரகத்துக்கு வந்து விட்டோம். இது யாருக்குரிய ஆயத்து தெரியுமா? இது என்னை போன்றே உலமாக்களாகிய நல்லோர்கள், நல்லதை சொல்லக்கூடிய நல்ல மக்களுக்கான ஆயத்து. அதனை நாங்கள் எடுத்து நடக்க அல்லாஹ் எனக்கும் என்னை போன்றோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும், நல்லருள் பாலிக்க வேண்டும். உங்களை போன்றோர்கள் நல்லோர்கள் சொல்லித்தரக்கூடிய, நல்லோர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த குர்ஆனையும் அந்த ஹதீஸையும் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளுக்கு நாங்கள் பொறுப்புதாரி இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருந்து வாழுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.